நாங்கள் மீடியா தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தொகுதி தானே வாக்குப்பதிவு. நான் காலையில சென்னையில என்னோட ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு சாலிகிராமத்துல விமானத்தில் விருதுநகருக்கு வந்து மதுரைக்கு வந்து அங்கிருந்து பை ரோட் விருதுநகர் வந்து அனைத்து ஊராட்சியும் ஒன்றியும் கல்லணை டவுனுக்குள்ள வந்து இங்க எல்லா பக்கமும் சுத்தம். எல்லா பூத்துக்கும் முக்கால்வாசி இந்த டைம்ல என்ன எவ்வளவு கவர் பண்ண முடியும் அவ்வளவு பூத் கவர் பண்ணோம். எல்லா பக்கமும் 80% 90% மேலதான் வாக்குகள் பதிவாயிருக்கு. கண்டிப்பாக விருதுநகர்ல முரசு சத்தம் கொட்டும் நான் ஆடித்தனமா நம்புறேன். இந்த நேரத்தில் இல்ல அது வாக்குப்பதிவு ஜாஸ்தியாக ஆகும் நம்மளுக்கு வந்து நிறைய ஓட்டர்ஸ் வந்து வாக்குப்பதி வந்திருக்கு. அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது எல்லார் பக்கமும் சந்தோஷமாவும் இருக்கு. மக்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி வாக்குகள் பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலே வரவேற்காத விஷயமா நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் இந்த நேரத்தில் எனக்கு உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வாக்காளர் பெருமக்களும் நன்றியை சொல்லியிருக்கிறேன். நான் போன தேர்தலும் இந்த தேர்தலும் சரி மக்கள் எனக்கு அதிக அளவு வாக்குகள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். மே 4 கண்டிப்பாக திமுக கூட்டணியை சேர்ந்த தேமுதிகவுக்கும் இந்த விருதுநகர் மக்கள் முரசுக்கும் எனக்கும் நல்ல ஒரு செய்தி வரும் நான் காத்திருக்கேன். நிச்சயமாக அடுத்த 5 வருஷம் விருதுநகர் மக்களுக்கும் உழைக்க நான் காத்திருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா நான் எப்பயுமே 200க்கு மேற்பட்ட சீட் நாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அனைத்து கூட்டணி கட்சியும் பாடுபட்டிருக்காங்க. அது மக்கள் கையில இருக்கு. கண்டிப்பா 200 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் நாங்க நம்புறோம் சார். அது தவறு அப்படின்ட்டு இந்த மே 4 உங்களுக்கு புரிய வரும். ஆளுங்கட்சி பக்கம் தான் ஓட்டுகள் வரும். அது தவறுன்னு புரிய வரும் சார். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.